Hi friends, in this video we are going to see about the pile load test. So pile load test it can be performed either on a working pile, so it is used as a foundation of the structure, or on a test pile. So the pile testல மெயினாக என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜாக்ன்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜாக் மேலே என்ன இருக்குன்னா சர்க்குலர் ஆர் ஸ்கொயர் பிளேட் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிராவிட்டி லோட் எப்படி அப்ளை பண்ணுறோன்னா யூஸிங் சாண்ட் பேக்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரஸ்ஸை கீழே எப்படி ஆங்கர் பண்ணியிருப்பாங்கன்னா பை யூஸிங் அண்டர்ரீம்டு பைல்ஸ் ஆர் சாயில் ஆங்கர்ஸ். ஸோ இது இந்த பிக்சரில் கொடுத்துருக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ த லோட் இஸ் அப்ளைட் இன் இன்க்ரிமெண்ட் ஆஃப் 1/5 ஆஃப் த எஸ்டிமேட்டட் அவைலபிள் லோட். நெக்ஸ்ட்டு செட்டில்மெண்ட் எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம 3 டயல் கேஜ் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ மெயினாக இதில் லோட் வர்சஸ் செட்டில்மெண்ட் தான். ஸோ சென்சிட்டிவ் ஆஃப் த டயல் கேஜ் 0.02 mm. It is symmetrically arranged over the test plate and is fixed to a datum bar. The test piles எவ்வளோ நேரம் நம்ம லோட் பண்ணுறோன்னா until ultimate load is reached. Ordinarily the test load increased to a value of 2.5 times the estimate allowable load, or to a load which causes a settlement equal to 1/10 of the pile diameter whichever occurs earlier. ஸோ இதோட ரிசல்ட் நம்ம எதில் பிளாட் பண்ணுறோன்னா லோட் செட்டில்மெண்ட் கர்வ் பிளாட் பண்ணுறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிக்சர் ரியாக்ஷன் பை லோடட் பிளாட்ஃபார்ம், செகண்ட் பிக்சர் ரியாக்ஷன் பை ஆங்கர்ஸ். ஸோ இந்த டயக்ராம் லோட் செட்டில்மெண்ட் கர்வ். ஸோ ஃபஸ்ட் இதில் ஆர்எஃப்ன்றது ஆவரேஜ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ரெசிஸ்டன்ஸ், ஆர்பின்றது டோ ரெசிஸ்டன்ஸ். அண்டர்ரீம் பைல்ஸ் போர்டு காஸ்ட் இன் சிட்டு பைல்ஸ் ஹேவிங் 1 or more bulbs formed by enlarging the bore hole for the pile stem by an underreaming tool. ஸோ இந்த பைலில் பார்த்தீங்கன்னா கீழே there will be 1 or 2 bulbs. So when the pile has only one bulb, it is called as a single underream pile. When the pile has more than one bulb, it is called as a multi underreamed pile. So generally பார்த்தீங்கன்னா the underream bulb equal to 2.5 times the diameter of the pile stem. Underream pile, it is mostly constructed by using manual work by using machineries. ஸோ வேரியஸ் ஸ்டேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போரிங் பை அகர், செகண்ட் அண்டர்ரீமிங் பை அண்டர்ரீமர், தேர்ட் பிளேசிங் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேஜ் இன் பொசிஷன், ஃபோர்த் ஒன் காங்க்ரீட் ஆஃப் பைல், அடுத்தது காங்க்ரீட்டிங் ஆஃப் பைல் கேப், பிளிந்த் பீம் ஆர் எனி அதர் வால்ஸ். ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அண்டர்ரீம் பைல் என்ன அகர் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பைரல் அகர். ஸோ இந்த அகரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர் இருக்கும் அட் த பாட்டம். ஸோ இது என்னென்னா இட் இஸ் யூஸ் டு டிக் த சாயில். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்பெஷல் கட்டர் பல்ப் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு என்ன செய்யணும், அது தோண்டி எடுத்துரும். த சாயில் இட் வில் பி ரிமூவ்ட் அவுட் சைட். ஆஃப்டர் ரிமூவிங் ஆஃப் த சாயில் த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கேஜ் இஸ் இன்சர்ட்டட் இன் டு த ஹோல். நெக்ஸ்ட்டு காங்க்ரீட் ஆஃப் த பைல் எப்படி போடுறோன்னா காங்க்ரீட்டிங் ஃபனல் பிளேஸ்ட் அட் த மவுத் ஆஃப் த போர் ஹோல். ஸோ காங்க்ரீட் ஃபில் ஆன பிறகு த ஃபனல் இஸ் ரிமூவ்ட் அண்ட் a steel mold made of mild steel it will be inserted to a height of 15 cm above ground level. If there is more than one pile a beam is constructed to connect all the piles so that it may act as a single unit. அதுக்கு மேலே என்ன பண்ணுறோன்னா plinth beam or pile cap construction can be started. So it is more advantage than the strip footing also. So இதோட advantage shoring, dewatering not necessary. Thank you for watching. If you like this video, please subscribe our channel for more updates.